என்னவென்றால் அப்படிப்பட்ட தாய்மார்கள் தங்களுடைய பணத்தை சேர்த்து வைத்து தன் பிள்ளைகளுக்காக கணவனுக்காக கணக்கு வைத்து சரியாய் செலவு பண்ணுகிற அநேக தாய்மார்கள் இந்த உலகத்தில் உண்டு. நீங்களும் இப்படி இருக்கிறீர்களா? நீங்கள் கடவுளுக்காக உங்கள் செல்வத்தின் மூலமாய் ஆசைகள் மூலமாய் ஊழியம் செய்ய ரெடியா இருக்கிறீர்களா? லூக்கா 8வது அதிகாரத்தில் இந்த 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, பொல்லாத ஆவியினாலும் வியாதியினாலும் கஷ்டப்பட்டு அதிலிருந்து சுகமடைந்த ஸ்திரீகள் இருந்தாங்க. 7 பிசாசிகள் நீங்கின மகதலேனால் என்னப்பட்ட மரியாள் இருந்தாங்க. கூசாவின் மனைவி யோவனால் இருந்தாங்க. சூசனால் என்ற ஒரு தாய் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த அநேக ஸ்திரீகளும் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசுவின் ஊழியம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் அவருடைய சீடர்கள் துணையாக இருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் தேவனை நடத்துவதன்படி நடத்தினது மாத்திரமல்ல, அநேக ஸ்திரீகள் தங்களுடைய உலக பிரகாரமான ஆசைகளால் உதவி செய்தபடியினாலே அந்த ஊழியம் சிறப்பாய் நடைபெறுவதற்கு உதவியாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த அன்னையர் தினத்தன்று நாம் எப்படிப்பட்ட அன்னைமாராக இருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்கலாம்.